அந்த கருவறைக்குள்ள எந்த பூ போனோம், யாரோட மாலை போனோம், யாரது போகக்கூடாதுன்றது இறைசக்தி உணர வச்சிருக்கேன். நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் கெத்தா வருவாரு, செயின் நகைலாம் போட்டுக்கிட்டு. அந்த மாலையே ஒரு 1000 ரூபாய் இருக்கும். அந்த மாலையை வந்து முருகருக்கு சாத்தணுவாங்க. ஆனா அப்போ ரொம்ப ஃபெஸ்டிவல் டேவா இருக்கும். நான் இது கண் கூட பார்த்துருக்கேன். ஃபெஸ்டிவல் டேவா இருக்கும். ஐயா மொத்தமாக தான் சாத்துவோம், இங்கே பூ வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஒரு மாலை அங்கே வச்சிருவாரு. அப்படியே கெத்தா வணங்கிட்டு எல்லாம் அவர் போகும்போதே முருகனோட நம்ம பெரிய நினைச்சு தான் வருவாரு. கதவு தரங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொடுத்துட்டு போன ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யாரோ வேற ஒரு ஆள் வருவான். அவன் என்ன பண்ணா எல்லா மாலையும் முருகருக்கு சாத்தின மாலை தான் போல இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போய் பக்தர்கள் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாலை கடைசி வரைக்கும் உள்ளே போல. ஆனா ஒரு ஒரு ஏழ்மையான பக்தி நிலையில இருக்கிறவன், நடுத்தர பக்தி நிலையில இருக்கிறவன் ஒரு பூவை எனக்கு கொடுத்து அது முருகர் தலையில போய் உட்காருது. முருகருக்கு தெரியுது யாருக்கிட்ட வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுன்ட்டு, யாரை விடணும், யாரை விடக்கூடாதுன்ட்டு. நான் திரும்ப நான் வந்து முருகர் முன்னாடி உட்காரப்போலாம் உடனே போங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், பக்தர்கள் திரும்ப நிக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷமா நின்றுட்டு போறேன்னு சொல்லேன்னா, நம்மளுக்கு முருகர் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு. முன்னாடி உட்காந்து சாமி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்காரு. அது கூட எந்த பக்தன் மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இல்லைன்னா பின்னாடி வந்தோடனே பாக்குறாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு பக்கம் வந்துருச்சு. ஏன்னா முருகர் முன்னாடி நீங்க பணிவா தான் போனோம்.